தங்கம் எங்களுக்கு பெருசு இல்லைன்னா தங்கத்துக்காக நாங்கள் பட்டம் கட்டல. வயசுக்கு வந்து பிள்ளைய மறைச்சி வச்சா அந்த பட்டத்தை நாங்கள் மறைத்து வைக்கப்பட்ட பாடு. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம் தான் பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை வென்றிருக்கக்கூடிய பட்டம். என்னுடைய மந்த்லி சேலரி 5 லட்சம் கப்பலில். ஆனால் நான் இந்த 2 லட்சம் ரூபா தங்கத்துக்கு 3 மாதமாக பட்டம் கட்டுறேன். தங்கத்தில் இல்லை விஷயம். இதான் முதலாம் இடத்தை பெற்ற 1 பவுன் தங்க நாணயம். அவரும் பேங்க்லாம் வேலை செய்கிறார். இவர் வந்து முல்லைத்தீவில் டிஓவாக இருக்கார். அவரும் என்ன மாதிரி சீமன். அவர் வானத்தில் மின்குமலை ஒளிரச் செய்த அந்த பட்டம் இதுதான். வண்டியில் இருந்தாங்க. வண்டியில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் கரண்ட் இல்லை தானே. அப்படி இருக்கும்போது நான் கூட தான் சின்ன டைனமோ வச்சு மக்கள் சொல்லிடக்கூடாது, என்னடா இவன் வந்து வாயால் வடை சுட்டு போகிறான், 20 அடி முட்டைன்றான், அவங்கள 50 அடியாக வருமன்றான். வேலையில் எவ்வளவோ சவால் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து இன்னும் வேறு. நான் கட்டு வேலையை எனக்கு செய்ய தெரியாது. கட்டு வேலை அவையெல்லாம் செய்யணும். ஆனால் ஒட்டு வேலையை தான் தருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருவாங்க. ஒரு தூர நோக்கு பிளான். ஆனால் இது வந்து நாங்கள் வந்து ஒரு மொடலாக செஞ்சுருக்கோம். பட்டத்துலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும்ன்றதான் எங்களோட கான்செப்ட். 2 முள்ளுகளும் ஒன்றொண்டா எலும்பும் இந்த அதுக்கு பிறகு தலை வரும். எங்களோட வல்லுடுத்துகிற கலாச்சாரத்தில் மட்டும்தான் இப்படி 3D பட்டமும் இந்த ஃபேன் சிஸ்டம் இருக்குது. ஊர் பெருமையும் உங்களோட பெருமையும் உலகம் சொல்லுவாங்க. தமிழனால எதுவும் முடியும். அனைவருக்குமே வணக்கம். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம் தான் பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை வென்றிருக்கக்கூடிய பட்டம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வல்வெட்டித்துறையில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் தை திருநாள் என்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான அந்த பட்ட திருவிழா வந்து வல்வெட்டித்துறையில் இடம்பெற்றிருந்தது. தங்கம் வென்றிருக்கக்கூடிய முதல் 3 பட்டங்கள் கூட நான் என்னுடைய சேனலில் போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் வென்றிருக்கக்கூடிய பட்டங்கள், அதை கட்டியவர்கள், அதை எவ்வாறு உருவாக்கினார்கள், அதுக்கு அவர்களுடைய அந்த சவால்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர்களோட கதைச்சி நாங்கள் அது சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ எங்கே நிற்கிறோம் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மிக பிரம்மாண்டமான அங்கே இருக்கக்கூடிய முதலாவது தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய டிராகன். தொடர்ந்து வாங்க நான் கதைக்கலாம். இதை எவ்வாறு உருவாக்கினார்கள், இதுக்குரிய அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதோட பார்த்தீங்கன்னா இது உருவாக்கினரோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீட்டில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த பட்டங்களை கட்டுவார்கள். வயசுக்கு வந்து பிள்ளைய மறைச்சி வச்சா அந்த பட்டத்தை நாங்கள் மறைத்து வைக்கப்பட்ட பாடு. குறுக்கத்திரிக்கா குறுக்கம் இருக்கா பொடியா திரிவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் கட்டி காப்பாற்றி தான் கொண்டு வந்து கடைச்சா மக்களுக்கு நாங்கள் வியப்பூட்டினாங்க. காட்டி தங்கத்தை எடுத்த நீங்கள் தங்கத்தை எடுத்துக்கோம். வணக்கம். நாங்கள் இந்த வருஷம் 2025 பட்ட போட்டி இந்த 1ஆம் இடமும் 2ஆம் இடமும் பெற்ற பட்டக்காரர்கள். இது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 95 யங்ஸ்டர்ஸ். நாங்கள் எங்களோட வச்சு அப்படி தான் சொல்லினோம். இந்த வருஷம் நாங்கள் 2 அற்புதமான படைப்புகளை நாங்கள் படைச்சிருந்தாங்க. அந்த படைப்புகளுக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடம் கிடைக்கப்பட்டது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸின் உதவியுடன் இந்த பட்டத்தை கட்டினாண்டு கொஞ்சம் பேர் 5 பேர் நிற்கிறோம். நாங்கள் ஒரு 11-12 பேர் சேர்ந்த டீம், ஒரு டீம். மிச்ச பேர் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டனால இந்த டைமில் இல்லை. இன்றைக்கு ஒரு ஆளுக்கு வெடிங்கிக்கு போயிட்டு தான் நாங்கள் வாரோம். நாங்கள் வேலை முடிச்ச அப்படியே இங்கே வந்திருக்கோம். அதனால் நம்ம வேட்டி ட்ரெடிஷனல் நாங்கள் நிற்கிறோம். சரி, அந்த படத்தை பார்த்து அந்த விஷயங்களை பேசலாம். நிச்சயமாக பேசலாம். பட்டங்கள் இங்கே இருக்குது, உங்களுக்கு காட்டுறோம். அது இதை வந்து பட்டம் கட்டுற வீடாக பயன்படுத்துவீங்களா? நாங்கள் இதுவரைக்கும் இப்போ பட்டம் கட்டுறதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த வீடு நாங்கள் பேரே பட்டம் கட்டுற வீடு. பட்டம் கட்டுற வீடு தெரியும் யாரும் கேட்டாலும் இந்த பட்டம் கட்ட வீட்டு நிற்கிறோம். எல்லாருக்குமே இது ஒரு பட்டம் கட்டுற வீடுன்னு தெரியும். அதுக்கு மட்டும் தான் இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 கோடியில் ஒரு வீடு வாங்கினவர். 2 கோடி இல்லையா? கல்யாணம் கிட்ட எல்லாம் நடந்த சீதனை காசு விட்டுறாங்க. அக்கா வழி இருக்கா, அதனால நாங்கள் இப்போ இந்த வீடு நாங்களாம் பார்க்குறோம். பட்டம் கட்டுறதுக்கு ஒரு ஆட்சியோட இல்லை வீடு. ஒரு ஆட்சியும் இல்லை, சப்போர்ட் தான் இல்லை. நான் கட்டுறதாலே அவதான் முழு சப்போர்ட்டு மட்டும் சொல்லலாம். ஏன்னா நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி, நெச்ச நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி, விடியப்புறம் 3 மணிக்கு போவோம், 2 மணிக்கு போவோம். எத்தனை மணிக்கு போய் கேட்டாலும் செலிக்காமல் சமைச்சு தரக்கு மனுஷி வீட்டுக்காரர். எத்தனை மணிக்கு போய் எழுப்பினாலும் தேத்தண்ணி போடுங்கன்னு சொன்னால் போடுறதுக்கு வீட்டுக்காரர். என்ன நடந்தாலும் நீ நல்லா முடியும் மட்டும் சப்போர்ட் பண்ணி தோலை தட்டி தரதுக்கு வெடியல் வீட்டுக்காரர். எல்லார்ட்ட சப்போர்ட்டும் இருந்தபடியாக தான் நாங்கள் எங்களால் சாதிக்க முடியும். இல்லையா, தனி ஒரு மனிதனாக சாதிக்கணுன்றது மிக 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 கடினம். ஏன்னா நாங்கள் கட்டுற பட்டங்கள் சும்மா சாதாரண சின்ன பட்டமாக கட்ட மாட்டோம். நாங்கள் கட்டினாலே அது ஒரு பிரம்மாண்ட பட்டமாக இருக்கணும் என்று தான் எங்களை சக பட்ட கலைஞர்கள் கேட்டாலும் அப்படி தான் செய்யணும். இன்னொன்று அண்ணா பட்டம்ட்டா அது ஒரு பிரம்மாண்டம் உண்டு. அப்படி தான் நாங்களும் இருக்கிறோம். அதே
நாங்களும் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அடுத்த வருஷங்களில் இதை விட இன்னும் அற்புதமான படைப்புகளுக்கான பிளான்கள் இருக்குது. இன்னும் கண்டிராத பிளான்களை நாங்கள் அடுத்த முறை நிச்சயமாக கொடுப்போம். ஆனால் நான் தொழில் நிமித்தம் காரணமாக சில நேரம் நான் கப்பல் வேலைக்கு சென்றால் கொஞ்சம் கஷ்டம். அப்படி இல்லாட்டியும் அதுக்கு அடுத்த வருஷம் நிச்சயமாக கொண்டு கொடுப்போம். சரி, இதை பற்றி சொல்லுவோம். அந்த அண்டை பாயங்கள் வந்து சின்ன ஆரம்பிக்குது, மேலே ஒன்றா பெருசு, இப்போ கிட்ட பக்கத்தில் வந்து பார்க்க இன்னும் பெருசாக கிடக்குது. எங்களே இந்த முறை நோக்கமே இப்போ பட்டங்களை ஒவ்வொரு பரிமாணங்களில் நாங்கள் வந்து காட்டி கொண்டு வந்துட்டோம். பட்டங்களை முதல்ல 3D பட்டமாக காட்டி, இந்த அசையும் பட்டங்களாக காட்டி, இந்த அதுலேருந்து பிரிகிற மாதிரி நீள்ற மாதிரி, அதுலேருந்து 1லேருந்து 2 பட்டம் கிளம்பி 3 பட்டம் ஆகிற மாதிரி எல்லாம் பட்டங்கள் முடிஞ்சுது. அப்போ இந்த முறை நாங்கள் எடுத்த கான்செப்ட் என்னென்னு சொன்னால், இப்போ கீழேருந்தே எல்லாம் அந்த பட்டங்களை என்ன பட்டம் மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதான் இந்த பட்டம், இது ஏரோப்ளேன் தாங்கி போகிற விமானம், அதுக்கு மேலே ஏரோப்ளேன்லாம் நிற்கிது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த முறை எங்கள் கான்செப்ட் என்னென்னா, ஒருத்தரும் பட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடாது. அதாவது வானத்தில் பறக்கு மட்டும் அது என்ன சாமான்னு தெரியக்கூடாது. பட்டத்தை நாங்கள் வானத்தெலாம் உருவாக்கணும். கீழேந்து பார்க்க எல்லாம் பட்டத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சுவாங்க. அதனால் கீழேந்து பார்க்க பட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடாது. வானத்தில் போன அப்புறம் பட்டமே தெரியணும். இதுதான் பட்டம், இது இந்த பட்டமோடா பார்க்க தெரியலைன்னு சொல்லி மற்ற கதைக்கணும். ஒரு வித்தியாசமாக இருக்கணும், மக்களுக்கு நல்ல விருப்பமாக இருக்கணும் தான் இந்த கான்செப்டில் எடுத்து ஒரு முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு எப்படி வருமோ அதே போல் இது ஒரு டிராகன் முட்டையாக, ஒரு பேரியர் டிராகன் முட்டை, அதுலேருந்து டிராகன் குஞ்சு ஒன்றொண்டா ஒவ்வொரு பாகங்களை தந்த பாகங்களை முட்டையை உடைச்சி வெளியே வர்ற மாதிரி அப்படி தான் இந்த படத்தை நாங்கள் செட் பண்ணாங்க. இதுக்கு வந்து 2 மாதம் 2.5 மாதம் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு மட்டும். மொத்தமாக நாங்கள் 3 பட்டம் கொடுத்துனாங்க. 3 பட்டத்துக்கு சேர்த்து எங்களுக்கு 3.5 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ நீண்ட காலம் வந்து ஒரு படியில் மட்டும் வேலை செய்யறதுக்கு அதிகமாக ஆட்சி சொல்லல. ஒருத்தரும் ஆட்சி எல்லாருக்கும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில். இவர் எடுத்து போனால் இவர் துபாயில் ஒரு எலக்ட்ரிஷியனாக வேலை செஞ்சுட்டு இப்போ வெக்கேஷனில் வந்து நிற்கிறார். இவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் அவரும் பேங்க்லாம் வேலை செய்கிறார். இவர் வந்து முல்லைத்தீவில் டிஓவாக இருக்கார். அவரும் என்ன மாதிரி சீமேன். அவர் இப்போ கப்பலால் வந்து வெக்கேஷனில் நிற்கிறார். இப்படி எல்லோரும் ஒவ்வொரு துறையிலான் இருக்கணும். அப்போ எல்லோரும் அவே துறை தவிர்த்து எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ வருவினோம். சில பேருக்கு டே டைமில் டைம் இருக்கும், சில பேருக்கு நைட் டைமில் டைம் இருக்கும், சில பேருக்கு நைட் டைம்லாம் வேலை இருக்கும், டே டைமில் ஃப்ரீ இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் ரொட்டேஷனில் மாறி 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 வருவினோம். நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் இங்கே நிற்பேன். மற்றபடி மற்ற எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ரொட்டேஷன் பண்ணி அவே இந்த எப்படி ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் அதை கொண்டு இங்கே ஸ்பெண்ட் பண்ணினோம். இப்போ போன வருஷம் நீங்கள் பார்த்ததுங்க சொன்னீங்கன்னா, நாங்கள் ஒரு எங்களோட போர்க்கால முறையை அடிப்படையாக கொண்டு எங்களை தமிழருக்கால எல்லாம் எங்களால் என்ன சாதிக்கலாம், நாங்களும் சாதிப்போம் என்றது கூறம் ஒரு போர் சம்பந்தமான ஒரு விமானம் ஒன்று படைச்சினாங்க. இந்த முறை நாங்கள் அந்த மெக்கானிக்கா ஒரு என்ன சொல்கிற இயந்திரங்கள் சம்மந்தமாக ஒரு யுத்த சம்மந்தமாக நாங்கள் போகக்கூடாது. ஒரே கான்செப்டில் போயிடுமேந்து போன முறையும் ஒரு விமானம், இந்த முறையும் ஒரு விமானமோ அப்படி இல்லை மிஷினரியோ ரெண்டு போயிடக்கூடாது. அப்போ அதை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம்னு சொல்லித்தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கடந்த காலத்தில் என்னுடைய தோளுக்கு தோளான என்ற நண்பன் சிவாகரன், அவர் இப்போ கப்பலில் இருக்கார். அவர் இப்போ கப்பலில் இப்போ போய் 3 மாதம் ஆச்சு. நான் அவர் தான் சொன்னார், இல்லை நண்பன் நாங்கள் போன முறை கான்செப்டுக்கு போகக்கூடாது. போன முறை மாதிரி என்னட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது, ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். அவள் சொன்னாலும் இல்லை மச்சான் இந்த முறை இது வேணாம், ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை கொடுத்தா இப்போ இந்த ஒரே மாதிரி சனத்துக்கு போயிடும், இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கணும். அப்புறம் சும்மா கதைச்சா போல் ஏதோ ஒரு கதை முட்டையிலேருந்து குஞ்சு வந்ததோ குஞ்சிலேருந்து முட்டை வந்து ஒன்று கதைச்சா போலாம் மச்சான், நாங்கள் இதையே கட்டுவோம் மச்சான், முட்டையிலேருந்து குஞ்சை வர வைப்போம் மச்சான் கண்டி போட்டு தான் இந்த பிளான் எடுத்துனாங்க. சரி, இது போட்டி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொல்லல, என்ன சொன்னாரா? அது சொன்ன வாய்ஸ் ரெக்கார்ட் நாங்கள் கேட்டேன்டா அவன் தாங்கலா சந்தோஷம். இப்போ அவனுக்கு டியூட்டி அந்த டைமில், அப்போ அந்த டைமில் கால் பண்ணிடலாது கதைக்கலாது. அப்போது தொடர்ச்சியாக என் ஒய்ஃபுக்கு என்ன மாதிரி நாங்களாம் ஒரே பேட்ச், என்னுடைய ஒய்ஃப் நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே பேட்ச். அப்போ எல்லோரும் நல்ல சகஜமாக தான் போல. பின்ன ஃபோனுக்கு மேலே ஃபோன் முடிவு சொல்லிட்டாங்களோ. இந்த முறை இந்த மழை காரணமாக கொஞ்சம் புள்ளி போடுறது பட்டங்கள் ஏற்றுறது வந்து ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் போயிட்டு, என்னடா நேரம் மழை விட கேப்பில் எல்லா பட்டங்களையும் ஏற்றினபடியாக அந்த புள்ளியை கணக்குறதுலேயும் அதுக்கு கொஞ்சம் சிரமமாக போச்சு. வளமையாக ஒரு 10 பட்டம் முடிஞ்சோன்னு சொன்னால் அந்த 10 பட்டத்துக்குரிய மார்க் ஷீட் போயிடும். இப்போ உள்ளே இருக்காக கால்குலேட் பண்ணி அதை இந்த சராசரியை போட்டு கொண்டு வருவினோம். இந்த முறை அந்த ஒரே ஆர்டரில் போகாதபடியாக கொஞ்சம் டிலே ஆனதால் இந்த முறை கொஞ்சம் ரிசல்ட்ஸ் அறிவிக்க கொஞ்சம் லேட்டாக போச்சு. அதனால் அங்கே ப்ரெஷரில் அவரும் பார்த்து
கடைசியாக சொன்னோன்னே அங்கே அந்த கப்பல்லேருந்தே கூவி அடித்து விசில் அடித்து கொண்டாட்டம் தான். இது நீங்கள் ஏத்தக்குள்ள வந்து ஒரு சவால் இருந்தானே, முதல் காற்று கொஞ்சம் ஏறி போட்டு திருப்பி விழுந்துட்டு திருப்பி ஏறுது, அந்த நேரம் உண்மையாக அவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டினாங்கன்ற ஒரு யோசனை இருக்குதானே, அதோட உண்மையாக அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது? உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் கடந்த வேறு ஒரு டியூட்டி பஸ் வந்து எங்கள் கேட்டினோம். நாங்கள் பட்ட மேத்தக்கு முன்னுக்கே கேட்டினோம், என்ன மாதிரி நீங்கள் போன முறை கடந்த முறை 1ஆம் இடம் வந்து நீங்கள் அப்போ இந்த முறை 1ஆம் இடத்தை தக்க வைப்பீங்க ஆளுங்களை கேட்டவை. நாங்கள் அப்போ பட்டம் ஏத்தக்கு முன்னுக்கே நாங்கள் சொன்ன பதில், எங்களுக்கு 1ஆம் இடம் என்றது கிடையாது, எங்களுக்கு 1ஆம் இடத்தை பற்றி அக்கறை கிடையாது. நாங்கள் 1ஆவது வந்தாலும் சரி, 2ஆவது வந்தாலும் சரி, 3ஆவது வந்தாலும் சரி, எங்களுக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. கடந்த காலத்தில் நான் பொஸ்ட்டாக வந்தாலும் அந்த பொஸ்ட்டாக வந்த ஆசை நிறைவேறிவிட்டது. அது வரணுமென்று அந்த நேரம் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டாங்க. அந்த ஆசை அடைஞ்ச பிறகு நாங்கள் இப்போ யோசிக்கிறது, மக்களுக்கு வித்தியாசமாக படைப்பை படைக்கணும். எங்களோட கஷ்டப்பட்டு கட்டின படைப்பை அங்கே நாங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். அதான் எங்களோட ஏமாக இருந்தது. மழை வந்தபோது சரியான கடுமையான சவால். எல்லாரும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கை உளைய தருப்பால் எல்லாருமே பிடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சுது. அந்த 1.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 7-8 பட்டங்கள் கரைஞ்சே போச்சு. அவர்களும் தருப்பாலை பிடிச்சி ஒரு கட்டத்தில் கை உழைஞ்சி விட்டு அந்த பட்டங்கள் ஃபுல்லாக கரைஞ்சே போச்சு. ஆனால் எங்களோட படியல் இல்லை, சோறக்கூடாது, எங்களை 3 பட்டத்தையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும். 3 பட்டத்தை கஷ்டப்பட்டு கட்டினாங்க. 3 பட்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் காப்பாற்றணும். மழையில் நனைஞ்சி ஒவ்வொருவராக கை மாறி எங்களோட சில தம்பிமார் நின்ற வைப்பேக்க 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறது, அவங்களும் வந்து நின்று தான் எங்களுக்கு முழு சப்போர்ட் தந்து தான் எங்களை பட்டங்களை காப்பாற்றினது. அப்படி காப்பாற்றின பட்டத்தை கொண்டு நாங்கள் ஏற்ற போகும்போது சரியாக அந்த நேரம் மழை வந்துட்டு எங்களோட பெரிய பட்டம் ஏற்ற போகிறோம்னு நாங்கள் அறிவிக்கிறாங்க. ஏன்னா எங்களோட பட்டம் நாங்கள் இந்த முறை தோட் வந்து இதுவரை கடந்த காலங்களில் ஏற்றப்பட்ட பட்டங்களில் இருக்கிற ரெக்கார்டை இந்த பட்டம் முறியடிக்கணும். அதாவது நீளத்தில் எங்களோட பட்டம் இதுவரைக்கும் ஏறின பட்டமாக பெரிய பட்டமாக இருக்கணும், அகலத்திலே எங்களோட பட்டம் பெரிய பட்டமாக இருக்கணும். அதாவது 26 அடி அகலம் 50 அடி நீளத்தில் இது வரைக்கும் ஒரு பட்டம் ஏற கிடையாது. அகலமும் எங்களை பெருசு, நீளமும் எங்களை பெருசு. இப்போ புது ஒரு ரெக்கார்டு வைக்கிற மாதிரி தான் ஏமில் கட்டினாங்க. அப்படிப்பட்ட ராட்ச பட்டத்தை நாங்கள் ஏற்ற போகிறோம்னு நாங்கள் வேலைக்கு அறிவித்தபடியா அவை எங்களுக்கு மைதானம் கிளிய தந்து கொண்டு கேட்க திடீரென்று மழை வந்துட்டுது. சக வட்டக்காரன் அதில் இருந்தபடியாக எங்களோட பட்டம் சரியாக கொஞ்சம் நினைஞ்சி வச்சு அந்த நேரம் ஒரு அடமழை பெஞ்சபடியாக அந்த மழை வந்துட்டு நினைஞ்சிட்டு பட்டம். அப்போ அவள் கேட்டு கொண்டு வச்சுட்டு ஏற்ற போகிறீங்க கொண்டு ஆல்ரெடி நினைஞ்ச பட்டத்தை நாங்கள் வச்சோம்டா அது ஊறி இன்னும் பெய்யும், அதோட வெயிட்டும் அதிகமாகிடும். இல்லை நனைஞ்சது முடிஞ்சு போச்சு இனி ஒன்றும் செய்யலாண்டு அவசரமாக நீங்கள் அந்த பட்டம் ஏற்றுற வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க சொன்னீங்கன்னா மிக அவசரமாக எங்களால் இமைப்பொழுது கூட நிற்க முடியாத அளவுக்கு மிக அவசரமாக ஏற்றினபடியா எங்களுக்கு அந்த குறைஞ்சளவு காற்று வரும்போது பட்டவங்களுக்கு ஏறி குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம் நின்ற கை வழியே எங்களோட பட்டம் இறங்கவே அந்த பட்டப்பொடி திடலில் ஒரு துளி காற்றும் இல்லை. சின்ன ஒரு இப்படி ஒரு பட்டிப்பட்டை நீங்கள் ஏற்றினா கூட ஏற அளவுக்கு காற்று விழுந்துட்டு அப்படியே தொப்பண்டு விழுந்துச்சு. அதுக்கு பிறகு 1 மணி நேரமாக பட்டப்பொடி நடக்கல. அதுக்கு பிறகு அடுத்த போட்டியால் பட்டத்தை கொண்டு ஏற்ற தயாரான நிலையில் ஒரு பட்டமும் ஏறையில. இப்போ கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி காற்று வரும்பற வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிற பட்டங்கள் ஏறினது. ஆனால் எங்களோட பட்டம் ஆல்ரெடி மலையில் ஊறி இருந்தபடியா நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. அவர் அப்படியே கொண்டே நாங்கள் வச்சிட்டோம். திருப்பி ஏற்ற கடையில் அது ஆல்ரெடி பிஞ்சிடுச்சு. நாங்கள் தாளுகளான பட்டங்களை செய்கிறது தற்பால் இல்லை, தாளுகளில் செய்கிறபடியா அது மழை தண்ணிக்கு அது பிஞ்சு போச்சு. அதனால் எங்களை அதை காட்சிப்படுத்த முடியலை. ஆனால் எங்களோட மன நிறைவுக்கேற்ற மாதிரி எங்களோட பட்டம் மேலே போய் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த குஞ்சு பொறிக்கிற மாதிரி முழு செயற்பாடையும் திருப்தியாக செஞ்சு முடிச்சுது. அதனால் எங்களுக்கு படிமுறை சொல்லுங்க என்ன செய்யுது. அதாவது எங்களோட பிளானின்படி பட்டத்தின் கால் வரும், அதுக்கு பிறகு வால் வரும், அதுக்கு பிறகு செட்டை வரும், அதுக்கு பிறகு மேல் முள்ளு 2 முள்ளுகளும் ஒன்றொண்டா எலும்பும் அதுக்கு பிறகு தலை வரும். இப்படி தான் எங்களோட செட்டப். நாங்கள் முதலாந்தரம் ஏற்றும் பொழுது அந்த காற்று சவால் இருந்தபடியாக நாங்கள் அதுக்கு பிறகு அந்த நேர இடைவெளியை கொஞ்சம் குறுக்கினாங்கள். மற்றபடி இந்த பட்டத்துக்கு நாங்கள் ஒதுக்கினது 5 நிமிடம் 30 செகண்ட் ஒதுக்கினாங்க. மொத்தம் சினமும் 5 நிமிஷம் 30 செகண்ட் எங்களோட பட்டத்தை மேலே பார்த்து கொண்டு இருக்கணும் என்றதான் எங்களோட நோக்கம். அதனால் இந்த பட்டத்துக்குரிய செயற்பாடு மொத்தம் ஃபுல்லாக பூர்த்தி ஆகிறதுக்கு 5 நிமிடம் 30 செகண்டுக்கு எடுத்து நாங்கள் எல்லா டைமிங்கும் ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணி பார்க்க 5 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கும்ண்டு அந்த காற்று நிலவரமும் எங்களை இயற்கையும் கை கொடுக்காத காரணத்தால் நாங்கள் அதுக்கு நேர இடைவெளியில் உடனடியாக மாற்றி அமைச்சு அவசர கதியில் ஏற்றப்பட்டு இந்த பட்டத்தை நாங்கள் மக்களுக்கு காட்சிப்படுத்தி முடித்துனாங்க. அதாவது எங்களோட நோக்கம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டின பட்டத்தை மக்களுக்கு எப்படியாச்சும் காட்டணும். மக்கள் சொல்லிடக்கூடாது, என்னடா இவன் வந்து வாயால் வடை சுட்டு போகிறான்,
20 அடி முட்டைன்றான் அவங்கள 50 அடியாக வருமன்றான். ஆனால் ஒன்றையும் விறக்கானமே, ஒன்றையும் நீளக்கானமே, ஒன்றையும் அகலக்கானமேன்னு சொல்லக்கூடாது என்றதுக்கு உரம் அந்த நேர கடுதிக்க நாங்கள் எங்களை பட்டத்தை ஃபுல்லாக மாற்றி அமைச்சு நாங்கள் கொண்டு வைக்கல எவ்வளோ இருந்தது, பிறகு எப்படி மாறினது, எவ்வளோ மாறினது? நான் கொண்டு போகும்பொழுது அதனுடைய மொத்த முட்டை இந்த நீளம் 20 அடி சரியா, அகலம் 9 அடி, உயரம் 6.5 அடி. ஆனால் அது உருமாறினா பிறகு அகலம் 26 அடி, நீளம் 50 அடி, உயரம் 14 அடி உயரத்துக்கு இந்த பட்டம் மாறி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய நோக்கம் பட்டத்தை வானத்தில் உருவாக்கினதுன்றதும் இந்த பட்ட போட்டியிலேயே கடந்த காலங்களில் கட்டப்பட்ட பட்டங்களை விட அதி நீளமான பட்டமாக இருக்குன்றது. அடுத்தடுத்த காலங்களில் முறியடிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த பட்டம் தான் ரெக்கார்டாக இருக்குது. இந்த பட்டம் தான் பார்த்தீங்கன்னா 2வது இடத்தை வென்றது. 2வது இடம் வந்து தங்கம் வென்ற பட்டம் இந்த பட்டம் இப்போ உள்ளுக்கு வச்சிருக்கணும். பார்ப்போம் இந்த பட்டத்தின் சிறப்புகளை வீட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஆல்ரெடி பார்த்து நாங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் லைட் எரிஞ்ச அந்த பட்டம் இது எப்படி கரண்ட் எடுத்தவை என்னென்ன லைட் எரிஞ்சது சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்போம். மின்னு வேற வணக்கம். பிடிச்சது இந்த பட்டம் கட்டுறது ஃபுல்லாக கட்டுற போது எங்களுக்கு இந்த கட்டுற இதெல்லாம் ஈஸி ஆகிட்டுது. இந்த லைட் எரிய வைக்கிறதுக்கு இந்த செட் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு கண்ண நேரம் எடுத்தது. நாங்கள் முதல் ஒரு படிமுறையாக தான் செய்தோம். நாங்கள் டிரெக்டாக ஒரு ஃபேனை அதில் நேர ஸ்டாப்பில் கொழுவி போட்டு நாங்கள் பைக்கில் கொண்டு ஓடி எவ்வளோ ஸ்பீடில் அது வேலை செய்யுதுன்ற கேல்குலேட் பண்ணி இப்போ அதுக்கு பிறகு ஒரு வீல் இந்த சைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருப்பிச்சு இப்போ அதை கொண்டு ஒரு பைக்கில் கொண்டு ஓட பைக்கில் எவ்வளோ இந்த ஸ்பீடில் போகிறோம்ன்ற பொறுத்து தான் இப்போ அதுக்கிட்ட மேலே அடுத்த வீலை நாங்கள் செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணி எங்களுக்கு குறைந்த வேலை இப்போ 15 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்தாலும் இந்த லைட் எரியணும் எங்களுக்கு. ஏன்னா பட்டை போட்டியாண்டு அந்த அளவுலாம் காற்று நிற்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த வீலை செட் பண்ணி அந்த வீல் செய்யக்கல பிவிசி தண்ணியில் பைப் இருக்குது தானே, வாட்டர் லைன் பைப், அந்த பைப் எடுத்து நாங்கள் மெல்லிய பைப் எடுத்து ஹீட் பண்ணி இதாண்டி நாங்கள் அதெல்லாம் செட் பண்ணி தான் எல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி மெல்லிஸாக பெரிய வீலாக செட் பண்ணி, ஏன்னா இந்த சைஸில் வீல் எல்லாம் வேண்டியல அது கடையில் அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வெல்ப்புகளை கொண்டு இந்த டைனமோ இந்த கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வெல்ப்பு வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. வோல்ட்டு தெரியும். இப்போ எங்களுக்கு இந்த வெல்ப்பு இந்த கெப்பாசிட்டி கூட இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சின்ன வெல்ப் எல்இடி வெல்ப்பாக 180 வெல்ப்புக்கு மேலே கிடக்கு. இதில் 80 வெல்ப்புக்கு இந்த ஷிப்பில் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் கைக்குலர் பண்ணி தான் இந்த இதை தூக்கி இந்த லைட்டெல்லாம் போட்டு நாங்கள் பெரிய சவாலுக்கு மத்தியெல்லாம் செய்து முடிச்சது. ஒரு ஒன்றா செய்ய ஞாபகம் டைம் எடுத்தது எங்களுக்கு. இது இந்த ஒரு யோசனை அப்படி வந்தது. இந்த யோசனை நாங்கள் நார்மலாக நாங்கள் வண்டியில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் கரண்ட் இல்லை தானே. அப்படி இருக்கும்போது நாங்கள் கூட தான் சின்ன டைனமோ வச்சு சைக்கிள் வீலில் இந்த ஃபேன் செட்டையை கட்டி போட்டு நாங்கள் கம்பில் கட்டி ஏற்றி தான் போடுறது. அது சைக்கிள் ரிம் இந்த விட்டத்துக்கு பெல்ட்டை போட்டு டைனமோக்கு கொடுத்து தான் சும்மா நார்மலாக இரவில் லைட் எரிய வைக்கிற காற்று இருக்கிற நேரங்களில் செய்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ இப்படி கட்டணும்னு வினோதம் சொல்லும்போது ஓகே எனக்கு முதல் அந்த ஐடியா வரையில. முதல் இப்படி தான் தனியாக நேராக கொடுத்து தான் பார்த்துனாங்க. இதை நேராக கொடுக்க இந்த சுழற்சி வேகங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சுற்றும். இப்போ ஜோதிச்சு கொண்டு போகும்போது நாங்கள் பழைய அந்த நேரம் செய்த ஞாபகங்கள் வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த வீல் இதுக்கேற்ற செய்ய தானே வேணும். அதில் செய்து அதுக்கேற்ற மாதிரி செய்து எடுத்து நாங்கள் ஃபுல்லாக சவாலுமே இருக்குல்ல. இப்போ செய்து கொண்டு வைக்கல சில வேலை இல்லை இது இந்த பைப்பை நிமித்தி அதை இதுக்குள்ளே வர விட்டத்துக்கு எங்களுக்கு இந்த விட்ட பைப் அதே சைஸுக்கு எடுக்கலாம் எங்களுக்கு. இப்போ 9 இன்ச்சு பைப்பு இந்த விட்டத்துக்கு வருது. இது விட்டம் 9 இன்ச்சு கிட்ட வரும். இந்த 14 சுற்று வருது. அப்போ அந்த 9 இன்ச்சு இதுக்கு நாங்கள் எடுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு பைப்பை மெல்லிஸாக வெட்டி நாங்கள் சரி வட்டமாக வளைச்சி வச்சு ஒட்டி தாண்டி தான் எடுக்கணும் அந்த இடத்த ஃபுல்லாக. அப்படி தான் எடுத்தது. ஒரு இந்த இதே சைஸ் மெல்லிய பைப் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி தான் இதெல்லாம் வச்சு ஒட்டி தான் செய்ய நாங்கள். மற்ற இந்த பெல்ட்டை மெல்லிய பெல்ட் இதுக்கேற்ற பெல்ட் எடுக்கலான்ற போது நாங்கள் வேறு பெல்ட் ஒன்று எடுத்து போட்டு உருளையாக அந்த வால்ட்டி போட்டு அதுக்கு நான் செட் பண்ணி தான் ஃபுல்லாக போட்டு நாங்கள்
நீங்க முதல் கொண்டு கடிச்சதுமே முதல் கொண்டு ஏற்றி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு காற்றும் கூடுதலாக இருந்தது. நாங்கள் பட்டமும் விழக்கூடாது, எங்களுக்கு பட்டம் விழுந்து உடைஞ்சாலும் பிரச்சனை. அப்போ நாங்கள் ஏற்றி பார்க்கும்போது முதல்ல பட்டம் ஏற்றினா அப்போ எனக்கு தலைகால் புரியல. மேலே ஃபஸ்ட் டைம் ஏற்றி பார்க்கணும் அந்த பட்டம் உங்கள்கிட்ட முதல்ல ஏற்றினாங்க. ஏற்றும்போது 2 உடஞ்சிட்டு உடஞ்சா பிறகு இதான் முதல் டைம் ஏற்றும் போது இந்த பட்டம் மடியாக ஏறிட்டு இவளை கேட்டாலே நான் என்ன இளமையில டானிகள் சொல்லிவினோம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து இப்போ 8-9 வருஷமாக இந்த பட்ட போட்டியில் இருக்கிறோம். இப்போ இவர் இந்த முறை தான் இந்த பட்ட போட்டியோட எங்களோட இணைந்தவர். மற்றபடி ஆள் துபாயில் வெயில், அதனால் ஆள் வந்து இணைஞ்சு கொள்ளையில். அப்போ இந்த முறை தான் அவருக்கு டைம்ல சரியாக இணைஞ்சவர். அப்போ எங்களுக்கு பட்டங்கள் ஏறுறது, விழுகிறது, முறிகிறது ஒரு பழக்கமான செயற்பாடு. கடந்த காலங்களையும் பட்டங்கள் முறிஞ்சு துளைஞ்சு அப்படித்தான் நாங்கள் கடந்து வந்தாங்க. அப்போ நாங்கள் எப்போவுமே சோர்ந்தது கிடையாது, சோர மாட்டோம், எங்களால் முடியும். இப்போ நாங்களும் சோர்ந்த அந்த பட்டம் 2 தடவை உடஞ்சிட்டுது. இந்த பட்டம் ஏறினோடனே வடியாக ஏறினோடனே அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவில்லை. அந்த முதலாந்திரம் 2 தரம் பார்த்த இடத்துல அந்த பட்டம் 2 தரம் உடைஞ்சோன்னா சரியான கொஞ்சம் கவலை. அப்படி என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின பட்டம் உடைஞ்சி போச்சு இந்த கவலை. அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே, இந்த பட்டத்தை நான் முதல்ல இந்த பட்டத்துக்குரிய சிஸ்டங்கள் செஞ்சு பார்க்கும்போது நாங்கள் அதை சரியாக செய்யும் பொழுது எங்களுக்கு காற்று இல்லை. அந்த குறிப்பிட்ட காலங்களில் காற்று இல்லை. இப்போ நான் பைக்கில் கொண்டு தான் அந்த பட்டத்தில் வேகத்தை இந்த வேகத்தை கணிக்கிறதுக்கு போகிறோம். பைக் இந்த ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடில் ஓடிக்க, எவ்வளோ வோல்டேஜில் கரண்ட் வருது, என்ன மாதிரி பட்டத்துலேருந்து காற்று பிடிக்க போகுது, அப்போ எவ்வளோ கரண்ட் வரும் என்ற கணக்கு பண்ணிக்கொண்டு அதுக்குரிய சிஸ்டங்களை நாங்கள் பைக்கில் இரவு நேரத்தில் ஓடுறது. இந்த பகலில் ஒன்றா என்னடா அவன் கையில் இதை கொண்டு ஆண்டு கண்டுபிடிப்பாங்க. கடந்த காலங்கள் நாங்கள் முதலாம் வந்ததுனால நிறைய பேர்ட்ட ஃபோக்கஸங்கள் இருந்தது என்னத்தை நாங்கள் செய்கிறோம்ண்டு. அப்போ இந்த பட்டங்களை பாதுகாக்கிற ரகசியங்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு 2 மணி 3 மணி விடிய போகிறாங்களான்னு கொண்டு விரிகிறார் ரோட்டில். இந்த பட்டத்தை நாங்கள் முதல்ல ஏற்றி பார்க்கும் பொழுது நாங்கள் எந்த ஒரு லைட்டுமே கொடுக்கல. நாங்கள் இதை கவ் பண்ணி கொண்டு போய் நாங்கள் பட்டை ஏற்றும் போது பட்ட போட்டியாளர்களும் நாங்கள் நின்றவை. இப்போ நாங்கள் இதை கொண்டு ஏற்றும் போது என்ன கேட்டாங்க, நாங்கள் பியர் போத்தல் உடைஞ்சு விழா போனான்னு சொன்னாங்க. கேட்டால் ஒரு பியர் போத்தல் மேலே தான் கிடந்தது. அதனால் நாங்கள் பியர் போத்தல் மேலே உடைஞ்சு விழா போனால் நாங்கள் மற்ற சொன்னாங்க. ஆனால் இந்த பட்டாத்துக்கு மெக்கானிசம் ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்கள் கரண்ட் வருது, டைனமோவே இவ்வளவு தூரத்துக்கு அது பவராக இழுத்து சுற்றுது என்றதை பார்க்கத்தான் எங்களுக்கு தேவை. இந்த காற்றுல இவ்வளோ பவராக சுற்றுதுண்டு. டைனமோ பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபுல் ஸ்பீடில் சுற்றி வைக்க நீங்கள் சாதாரணமாக காதில் கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா கிருன்ற சத்தம் வரும். அந்த சத்தம் எங்களுக்கு கிடைக்குதான்றது எங்களுக்கு முக்கியம். டைனமோலேருந்து கரண்ட் வரும், இப்படி வரும் மட்டும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எங்களுக்கு நாங்கள் வைக்கப்பட்ட காத்தாடிந்த அளவு, எங்களுக்கு நாங்கள் செய்யப்பட்ட விட்ட அந்த இந்த விட்ட பிரமாணங்கள் எங்களுக்கு சரியா போதிய அளவு கரண்டை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா என்றதை தான் நாங்கள் பார்த்துனாங்க. அப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு பட்டம் ஏறிட்டு அப்போ கரண்ட் வரும் என்றது எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஆனால் பட்டம் ஏறிட்டு வேண்டோன்னா இப்போ இருக்கு தெலகால் புரியலை, ஆள் பறந்தடிச்சு கொண்டு சிட்டியுது, புட்டத்தை உச்சியேடு மூடாடு அதேடு இதேடு ஆள் சிரியுது. நான் சொன்னா பொறுமையாக இருக்கணும், பொறுமை தான் முக்கியம், அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படக்கூடாது. நாங்கள் பட்ட போட்டிக்கெல்லாம் போகும்போதே எல்லாருக்கும் நான் அப்படி சொன்ன விஷயம், எக்காரணம் கொண்டும் அவசரப்படக்கூடாது. எங்களை பட்டம் அந்த பட்டம் என்ன முறிஞ்சு திருப்பி ஏற்று பார்க்கும் பொழுது பட்டம் ஏறிச்சு படிவா நல்லபடியாக எல்லாம் செஞ்சுட்டு பட்டம் உறங்கேக்க எல்லாரும் அவசரப்பட்டு ஓடப்பட்டு உச்சியில் கலக்கப்பட்ட ஒரு ஆள் விழுந்து போனார். அப்போ நான் சொன்ன விஷயம், பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இந்த பட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவசரமும் பதட்டமும் நிறைய பிரச்சனையை கொண்டது. ஆனால் நாங்கள் அந்த அண்டைய பட்ட போட்டியில் அவசரமாக தான் நின்றாங்க. ஏனென்றால் எங்களுடைய காலநிலை மாற்றத்தால். இல்லாட்டி நாங்கள் எந்த ஒரு அவசரம் முடியாது. எனக்கு தேவை ஒரு இந்த சிஸ்டத்தை கொண்டு பறக்கிறதுக்கு ஒரு தளம், அதாவது ஒரு பட்டம் தேவை. அது என்ன வடிவண்டாலும் இருக்கலாம்ன்றதான் முதலாவது கான்செப்ட். சரி, நாங்கள் டைனமோ வச்சுக்கிட்டா இந்த கரண்ட் எடுக்கிறோம். அப்போ மக்களுக்கு நாங்கள் டைனமோ பட்டத்தை கட்டுவோம், டைனமோ ஷேப்பில் கட்டுவோம்னு போட்டால் இந்த டைனமோ ஷேப்பில் கட்டி முன்னுக்கு ஒரு டைனமோ இந்த ரோதை சுற்றுற மாதிரி 2 ஃபேனை வச்சுட்டு அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனமோவில் இருக்க செட்டப் மாதிரியே டைனமோவில் என்னென்ன வெடி இருக்கோ, எத்தனை வோல்டேஜ், எத்தனை வேட்ஸ், ஒரு பக்கத்துக்கு 2.5 வேட்ஸ் வரும், அடுத்த பக்கத்தான் வாட்ஸ் அங்கால கிடக்கு, அதுக்கு 6 வேட்ஸ் வரும். இதே நாங்கள் கொடுத்து ஆட் பண்ணி வச்சு தான் ஒரு டைனமோ சாதாரணமாக எப்படி இருக்குமோ அதே போல் இந்த பட்டத்தையும் உருவாக்கி இந்த டைனமோலேருந்து கரண்ட் வருமன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்களோட கான்செப்ட் வந்து டைனமோலேருந்து எல்லாருக்கும் ஈஸியாக கரண்ட் எடுக்கலாம். ஆனால் அதை பட்டத்தின் மூலமாக எப்படி கொண்டு வரலாம்? ஏன்னா எங்களோட வல்லுறுத்துற கலாச்சாரத்தில் மட்டும்தான் இப்படி 3D பட்டமும் இந்த ஃபேன் சிஸ்டமும் இருக்குது. கடந்த காலங்களே இந்த ஃபேன் சிஸ்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பல வருஷங்களாக ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஃபேன் சிஸ்டத்தை அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகிறது, தொழில்நுட்ப ரீதியாக எப்படி கொண்டு போகிறது, ஒரு வியாபார ரீதியாக எப்படி கொண்டு போகிறது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். பட்டங்களை பொழுதுபோக்குக்காகவும் வடிவுக்காகவும் அழகுக்காக தான் ஏற்றப்பட்டு வந்தது. அதை பயன்பாடு பொருளாக மாற்றணும்.
எனக்கு இந்த ஐடியா வந்து 2019ஆம் ஆண்டு ஒருத்தர் வெல்லுடைய இலங்கை டூரிசம் போர்டு பிரசிடென்ட் மிஸ்டர் கர்சான்னு சொல்லி ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் தான் வந்து என்ன கேட்டவர் எங்களை பட்டங்களை பார்வை வந்தபோது வினோதன் உங்களால் பட்டத்துலேருந்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ உங்களோட பம்பரங்களை வச்சுக்கணும் என்னால் முடியுமான்னு சொன்னான். ஏன்னா எனக்கு அதுக்குரிய பிளான் அப்போவே இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு மூவி ஒன்று பார்த்தேன், இங்கிலீஷ் மூவியில் அந்த ஒரு ஏழ்மைப்பட்ட படியன் அந்த தோட்டத்துக்கு தண்ணியை பாய்ச்சிறது கூட தன்னுடைய வாத்தியாட்டேருந்து ஒரு சைக்கிளை வாங்கி அந்த சைக்கிளில் டைனமோவில் இதை எடுத்து அதை ஒரு சும்மா ஒரு ஃபேனில் போட்டு அந்த கரண்ட்டை மோட்டருக்கு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் பேட்டரியில் கொடுத்து பேட்டரி சார்ஜ் ஆன அப்புறம் அந்த மோட்டரை வேலை செய்கிற மாதிரி நான் முதலே பார்த்துருந்தேன். அப்போ அந்த டெக்னாலஜியை நான் பட்டத்தில் கொடுக்கலன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அப்போ நாங்கள் முடியுமென்று சொன்னான். ஆனால் கடந்த வருஷங்களில் எங்களுக்கு 1ஆம் இடம்ன்றது ஒரு சவாலாக இருந்தபடியா அதை நோக்கி பயணித்ததால் இதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்ட நிலையில் இந்த பட்டத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. சின்ன மோட்டர்லேருந்து மற்ற எல்லாம் படிப்படியாக வச்சுருந்தாங்க. சின்ன மோட்டர்லாம் அலைஞ்சி திரிஞ்சிட்டு ஒவ்வொரு கடையாக ஒரு எலக்ட்ரானிக் கடையெல்லாம் போய் தேடி பிடிச்சி சாமான் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ ஒவ்வொன்றிலையும் ட்ரை பண்ணி பார்த்து போட்டு தான் இந்த பட்டத்தை இந்த முறை கொடுப்போம். போன முறை அந்த பட்டத்தில் கொஞ்சம் மினக்கடு சரியான கூடவாக இருந்தது, அதனால் டைம் போதியளவு இல்லை. அப்போ இந்த பட்டத்துக்கு பிளானுகள் ஸ்கீமெல்லாம் எப்போவோ போட்டாச்சு. 2019ஆம் ஆண்டே போட்டாச்சு. போன வருஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கல, அதுக்கு இடையில் கொரோனா வந்தால் அந்த பட்டம் கட்டையில். இந்த வருஷம் நான் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இல்லை அப்படியும் பிஸி. இந்த போன முறை ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபுல் டைம் என்ன நிற்பார், அவரும் கப்பல் ஃபுல் டைம் நிற்பார். இவருக்கு வந்து எலக்ட்ரிஷியன், இப்போ ஊர்லேயே எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறார். இவருக்கு சில டே டைமில் வேலை, சில நைட் டைமில் வேலை செய்யும். அப்போ நான் வேலை இருக்கிறாக்களை நான் அப்படி மினக்கடுத்து வைக்கிறது. இவற்றை வேலைலாம் டேஞ்சர் வேலை, கட்டரை பிடிப்போம், வெந்த பிடிப்போம், நிற்கிறதுனால கையை வெட்டி விட்டுருல. அதனால நான் அந்த நேரங்களை வந்து அவைக்குரிய நேரங்களை நான் ஒதுக்கியிருந்தேன். அப்போ வேலைக்கே இந்த முறை ஏர்லியாக தொடங்கினபடியாக இந்த பட்டத்தை நாங்கள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் பிடிச்சி கொண்ட பட்டம் டிராகன் பட்டம், எனக்கும் இன்னொரு நண்பருக்கும் பிடிச்சி கொண்ட பட்டம் இந்த பட்டம். அப்போ நான் கட்டும் பொழுதே நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பட்ட ரீதின்னு பார்க்குறீங்க, இது ஒரு சயின்ஸ் ப்ரொஜெக்டடா, இது ஒரு பட்டத்தில் ஒரு புரட்சியா. ஒரு தமிழனாக இருந்து கொண்டு ஒரு வெள்ளெடுத்துற மண்ணில் இருந்து கொண்டு இது வெள்ளெடுத்துற மண் வந்து மின் பட்டங்களை ஏற்றுறதுல ஒரு ஃபேமஸான பட்டம். அதாவது பட்டத்தில் லைட் பூட்டி இங்கேருந்து கரண்ட்டை அனுப்பி பட்டத்தை எரிய வைக்கிறதுல ஃபேமஸ். 3 பட்டம் 4 பட்டத்துக்கு தொடுத்து விடுறது. கிட்டத்தட்ட 600 மீட்டர் 500 மீட்டர் ஒயர் எல்லாம் விட்டு அதெல்லாம் லைட்டு ஏற்ற 1 மீட்டர் ஒயர் வந்து 100 ரூபா முடியுது. 500-600 மீட்டர் ஒயர் முடியும்னு சொன்னால் இவ்வளோ காசு முடியும். அப்போ இப்படிலாம் இருக்கிறத நாங்கள் எவ்வளோ சரித்திரமாக மாற்றணும். வெள்ளெடுத்துற மண்ணில் பட்டத்துக்கு லைட்டு போட்டோம்னா நாங்கள் கரண்ட் எதிர்பார்க்கக்கூடாது. மற்றவர்களுக்கு கரண்ட் அடிக்குமென்று பயப்பட தேவையில்லை. கரண்ட்டுக்குரிய செலவை குறைக்கணும், பட்டத்துக்குரிய செலவை குறைக்கணும். எப்படி செய்யலாம்? இது ஒரு புரட்சியாக இருக்கும்டா. ஒரு தமிழனாக இருந்து கொண்டு நாங்கள் கரண்டை கண்டுபிடிக்கல. நான் நேராக சொல்கிறேன், சாதாரண டெக்னாலஜியாக உருவாக்கினாங்க. ஆனால் கரண்டை கண்டுபிடிக்கல. ஆனால் பட்டத்திலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும்ன்றதான் எங்களோட கான்செப்ட். அப்போ இந்த பட்டம் வந்துதான் 1ஆம் இடத்துக்கு போட்டி போடக்கூடிய பட்டம். அதாவது தொழில்நுட்ப ரீதியில் இந்த பட்டத்துக்குரிய புள்ளிகள் அதிக அளவில் வழங்கப்பட வேண்டிய பட்டம். ஏன்னா பட்டத்தை வந்து ஒரு கேட்டகரியிலேருந்து அடுத்த கேட்டகரிக்கு வந்துடும். பட்டம் வந்து ஒரு பொழுதுபோக்கு, ஒரு விளையாட்டு, ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு கண்காட்சி பொருளாக தான் இருந்தது. ஆனால் இது ஒரு பட்டத்தை ஒரு பிரியோசனம் உள்ள பொருளாக மாற்றிருக்கோம். இப்போ நாங்கள் சாதாரண இதோட சாதாரண 2 லைட் தான் எரியுது, இதில் டைனமோ எரியுங்க அப்படி இல்லை. இந்த பட்டத்துக்கு நாங்கள் பயன்படுத்தின சைக்கிள் டைனமோ, இது ஃபுல்லாக மெட்டல். இதையே நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் டைனமோவா ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் கரண்ட்டை உற்பத்தி செய்கிற ஒரு மோட்டரை நாங்கள் வெப்பமாயிருன்னு சொன்னால் அதுலேருந்து ஜெனரேட் ஆகிற கரண்ட்டை நாங்கள் ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஒரு வீட்டுக்கு தேவையான சோலார் பவராகவே யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் ப்ரொஜெக்டாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு எங்களுக்கு நாடு, ஒரு பொருளாதார கம்பெனி, ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர் கிடைக்குமான்னு சொன்னால் இந்த எங்களை கரையோர மக்கள் எல்லாரும் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் போதிய அளவு காத்திருக்கு. இந்த காற்றை பயன்படுத்தினா இப்படி ஒரு பட்டங்களை இது வந்து இப்போ தாளில் ஓட்டப்பட்டிருக்கு, கவர்மெண்டாக யூஸ் பண்ணுறா, இதை பொலித்தீனில் இப்படி ஏதாவது ஒரு தளம் இப்படி தான் வருவாங்க. ஏதாவது உங்களை நோம்பலை பெட்டி தளத்தில் யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி ஏற்றினோம்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு தேவையான கரண்ட்டு நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தோம்னு சொன்னால் எங்களோட கரண்ட்டுக்கு நாங்கள் பாவிக்கிற வயர் மிச்சம், அதுக்கு யூஸ் பண்ணுற எரிபொருள் மிச்சம், அதுக்கு செலவழிக்கிற அந்நிய செலவணி மிச்சம், எங்களோட வீட்டுக்கு தேவையான நாங்கள் கட்ட கரண்ட் பில் மிச்சம். கரண்ட் பில் மிச்சத்தால் எவ்வளவு மிச்சம் இந்த நாட்டுக்கு நன்மை கிடைக்கும். இந்த நாடு
இப்போ சோலார் பவர் எவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை போல் எங்களுக்கு லட்சமான மின்சக்தி கிடைக்குது. போதிய அளவு மழை கிடைக்கும் போது அதை நாங்கள் நீர் மின்சக்தியாக பயன்படுத்துகிறோம். போதிய அளவு காற்று இருக்கும்போது காற்றுல எடுக்கிற மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்தோம்னு சொன்னால் எங்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது ஒரு தூர நோக்கு பிளான். ஆனால் இது நாங்கள் ஒரு மொடலாக செஞ்சுருக்கோம். இதில் 4 பல்பு இவ்வளோ பல்பு மிரிகிற வழியாக இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம். இதை அறிஞ்சு கொண்டவர் தான் அந்த கர்ஷாண்டவர். அவர் சொன்னவர், நீ ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்றியே செஞ்சிருக்க. அவர் ஏற்றினோடனே சொன்னவர், இந்த பட்டம் தான் ஃபர்ஸ்ட் வரும் உண்டு. அப்போ நான் புரிய சொன்னான், பற்றியோ இந்த பட்டத்தை நான் பவர், இந்த பட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வர பவர் இருக்கலாம். அவங்களெல்லாம் பட்டமாக தான் இதை பார்க்குறது. பட்டமாக பார்க்கக்கூடாது, பட்டத்துலேருந்து எடுக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கணும். இப்போ நீங்கள் 5 பேருமே ஒரு ஒவ்வொரு தொழில்துறையை சேர்ந்த ஆக்கள். அப்படி ஒவ்வொரு தொழில்துறையில் இருந்தோன்னு இந்த பட்டம் கட்டணும் அந்த எண்ணம், அந்த ஆர்வமே எங்களுக்குள்ளே இருக்குது. ஆர்வம்னு பார்த்தா முதல்ல என்ன மெயினாக இருக்கிறதுக்கு எங்களோட வினோதம் தான் முழு காரணம். அவர் எந்த நார்மலாக தன் தொழிலை தவிர என்னென்ன வித்தியாசமாக இது ஊரில் நடக்கிற ஒரு போட்டியில் இருந்தாலும் சரி, கலைஞர்களாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் வினோதோட போட்டிக்கு எது செய்யறண்டாலும் சரி, வீட்டில் போட்டியை குமுட்டி உடைக்கிறது, அது இருக்கிற வித்தியாசமான போட்டிகள் வைப்பினும் தானே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் வைக்கிறது, எல்லாத்துலேயும் ஆர்வம் காட்டுறதே வர்றாங்க. அப்படி ஒரு பட்டத்தை ஆரம்பிச்சது இல்லை. எல்லா சின்ன நாடகம் சரி, ஊர்ல ஒரு ஒரு வினோட போட்டி வச்சா முதல்ல ஆள் எல்லாம் கொடுக்கலாம் போட்டு அதை வெளிக்கிட்டு போய் நாங்களும் சப்போர்ட் பண்றது. அப்படி சின்ன வந்து வந்தது. அப்படி அந்த அவற்ற அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு சரியான இடம் கிடைக்கலாம் இது பண்றது. இப்ப கிடைச்சதான் இந்த பட்ட போட்டியில அப்படித்தான் சின்ன ஆரம்பிச்சு எல்லாம் நிறைய ஃபெயிலியர் கொண்டு போவோம். பட்டம் உடஞ்சி விழும், எவ்வளவோ ஃபெயிலியர் தாண்டி இப்ப நேற்று தான் போய் பார்த்தோம். 2020 ஆண்டு போஸ்ட் போட்டுக்கோ கொங்குட் மிக்சர் ஒன்று நாங்கள் ஏற்றினாங்க, கஷ்டப்பட்டு கட்டினாங்க. நாங்கள் ஏறையில அப்போ ஒரு போஸ்ட் போனாங்க, இன்னும் அதிக தயார்படுத்துவோம் வருவோம் உண்டு. ஆனால் இப்போ இந்த வருஷம் போன வருஷம் நாங்கள் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கோம். இப்போ இதுவும் அப்படித்தான், உடனே கிடைக்காது. சில பேர் எடுத்த உடனே பார்த்துட்டு பெடப்பாய் விட்டாங்கன்னா அவ்வளோதான். எங்கேயும் சக்ஸஸ் தான் எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஃபெயிலியர் தான் சக்ஸஸ் ஆகிருப்பான். அது மாதிரி எங்களை வினோம் அப்படித்தான். கிட்டத்தட்ட 8 வருஷம் சரித்திரத்தில் இப்போ இந்த 2 வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் இல்லை, எங்கள்ட அந்த கட்டின திறமை மக்கள் அதை அப்ரூவ் பண்ணிக்காங்க. அந்த விஷயம் தான் வெற்றி கட்டைக்கு எப்படி இந்த பம்பளா இருந்தது அல்லது கஷ்டமா துன்பமா? என்ன சார் இப்படித்தான் பிரச்சனை கலைஞர் கல்யாணம் இருக்காங்க அப்ப தலைமைக்கு வீட்டை போகணும். சில வேலை இருக்காங்க பகல் வரையிலாது. எல்லாரையும் கொண்டு ஓடணும். சில ஃபுல் டைம் இருப்பாங்க. நம்பலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான். எல்லாரும் ஒவ்வொரு நாங்க விட்டுட்டு ஓடணும் தான் நிக்கிறது. விடுறே இல்லை, எல்லாத்தையும் இழுத்து பிடிப்பான், முழு பேரையும் இழுத்து பிடிப்பான். டேய் இதுக்கு வாடா, இதுக்கு வாடா, டே இது செய்யறா, அதை செய்யறான்னு இழுத்து பிடிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் பட்டம் கட்டுற இது இல்லை. எனக்கெல்லாம் பட்டம் கட்ட இது கட்ட வேலையெல்லாம் வராது. நான் கட்டு வேலை எனக்கு செய்ய தெரியாது. கட்டு வேலை அவையெல்லாம் செய்யறோம். ஆனா ஒட்டு வேலையை தந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருவாங்க. நான் முழுக்க ஓட்டுறது, ஓட்டுறது கட்டு வேலை பார்ப்பேன். என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது. இதை செய்யுங்க. ஊர்ல 95 ஜங்ஷன் சொன்னாலே எல்லாருக்கும் சின்ன பேச்சில இருந்து பெரிய பேச்சு எல்லாருக்குமே 95 ஜங்ஷன் சொன்னா ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏதோ வித்தியாசம் செய்வாங்க. ஏதாச்சும் வேலை செஞ்சாலும் சரி, ஏதாச்சும் நிகழ்ச்சி செஞ்சாலும் சரி, இப்போ பட்டப்படின்னு சொன்னா கூட 95 ஜங்ஷன் சொன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தான். எதிர்பார்க்க மாட்டாங்க, பிரம்மன் எதிர்பார்ப்பாங்க. இந்த பட்டை நாங்கள் காலமே கொண்டு போகணும். அங்கெல்லாம் ஆக்கள் பட்டம் வைக்க வெளிக்கிட்டாங்க. அப்போ கொண்டு போகணும். ஆக்களை பார்த்தா ஒரு 5-6 பேர் நிற்கிறோம். அப்போ பெரிய பட்டம் தூரம் ஆக்கள் காணாது. அப்போ நின்று ஒரு 5-6 பேர் சின்ன 2 பட்டத்தையும் தூக்கிட்டு ரோட்டாக கொண்டு வரும். கொண்டு ஆக்கள் நாம் ரோட்டா போறாலாம் கேட்குறாங்க. நான் பேர் பட்டம் கழிச்சாண்டா இப்போ எங்கடா பட்டம் கொண்டு வர வேண்டாம். இது சும்மா வேற, இது சும்மா வந்த வட்டம் பெரிய வட்டம் கேண்டு நம்புறாங்கல்ல, இதான பட்டம் வந்து. அப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்க ஏதோ பெருசா பிரமாணம் காட்ட போறாங்க, காட்டியிருப்பாங்க. இது இவன விஷயம் இல்லைன்ட்டு சனம் எதிர்பார்க்குது. அப்போ நாங்கள் அடுத்த முறை கூட நாங்கள் சிம்லா போயிடாது, போனா சனத்துல எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யலாது. அப்போ அவங்க என்ன சின்ன கிரிக்கெட் போட்டி கூட நாங்கள் எங்கள் டீம் 95 சொல்லி ஒரு டீம் எடுத்து எந்த கிரிக்கெட் போட்டி லீக் போட்டினாலும் நாங்கள் அது பேர் கொடுக்குறது, ஃபுட்பாலுக்கு பேர் கொடுக்குறது, வாலிபாலுக்கு பேர் கொடுக்குறது, எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் முறையே இல்லை. எந்த போட்டினாலும் கலந்து கொண்டுட்டு அது தோக்குறது வெல்ற வேறு விஷயம், கலந்து கொள்றதா முதலாக முக்கியம். வந்தாலே இவங்க எதுவும் செய்வாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். கபடி போட்டி கூட கடைசி விட்டு வச்சல 95 கபடி டீம்னு வச்சிருந்தாங்க. அப்படியும் என்னென்ன எங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யறது. எல்லாத்துக்கும் முன்னுக்கு நிற்கிறது வேண்டாம். இவன் கப்பலில் இல்லாட்டி தான் கொஞ்சம் கஷ்டம், கப்பலில் இருந்தால் மட்டும் தான் கஷ்டம். மற்றும்படி எதுக்குனாலும் ஒரு கஷ்டம். ஏன்னா அந்த பொறுப்படுத்த செய்யறது அவன் தான் கட்டிக்காரன். பொறுப்படுத்த செய்யறேன். இன்னொருத்தர் இருக்கான் மணிமாறன், அவனும் ஓகே பொறுப்படுத்த செய்வாங்கல்ல. செய்வாங்க. அந்த
நான் ஒருத்தன் இருக்கேன்னு சொன்னா அவன் செய்வான் செய்வான். போட்டு இப்ப திறமை இல்லாம இல்லை எல்லார்ட்டையும் எல்லா திறமையும் இருக்கு அவன் செய்வான் இவங்க எனக்கு மேல தலையை கட்டி விட்டு போயிடுவாங்க மற்றபடி இன்னைக்கு ரெண்டு செய்வாங்க இழுக்கிறது நீங்க கொண்டு நடத்தணும் எல்லாரும் கொண்டு எடுக்கிறது எங்களால முடிஞ்சாலும் நான் அவங்கள்ட்ட தள்ளி விடுறேன்டா அவன் முழுக்க கொண்டு நடத்துவான். எல்லாம் சின்னலேருந்து உண்டா படிச்சு உண்டா வந்தபடியா அந்த கோபதானமே இல்ல அடிவட்டாலும் படிவட்டாலும் எல்லாம் உண்டு. கடும் பிரச்சனை இருக்கும் கண்டோட பேசிக்கிட்டோம் பேசினாலும் அதான் மனசுல எல்லாத்தையும் ஒண்டா சின்னால இருந்து ரெண்டு சில பேர் நர்சரி உண்டா படிச்சாங்க சரி 6ஆம் ஆண்டு 10% உண்டா இருக்கிறாங்க ஒரே ஊர்ல இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இரவு உண்டா கழிப்போம் பம்பு அடிப்போம் அப்படி இருக்கிற எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அதனால நல்ல பொண்டு ஓட்டுற சிக்கிடுவான் அவனை வச்சு ஓட்டி ஓட்டி ஓட்டியே நாள் தேரம் போயிடும் ஒன்று அப்பா நேரத்தையே பார்க்க மாட்டோம் பம்பளோட டைம் போயிடும் இந்த வேலை நடந்து இருக்கு அப்ப அப்படியான இதுல இருக்க எங்களுக்கு அந்த வேலை பழுவு பெருசா தெரியாது. அடிவட்டா அப்படி வெட்டானா ஏதோ ஒரு மாறி மாறி வந்து வேலை செஞ்சிருவோம். 6 மணிக்கு பின்னேறம் பண்ணா ஒரு 5-6 மணிக்குலேருந்து நிற்பான். 5 மணிக்கு இவங்க வந்துடுவாங்க 2 பேரும் வந்துடுவாங்க வேலை செய்ய தொடங்கிடுவாங்க. நாங்கள் வர்றது 8 மணி 9 மணினா அது வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். வர்றது வேலை செய்கிறது ஒரு 9 எங்களுக்கு அடுத்த நாள் வேலை என்னுடைய 12 மணிக்கான எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது. எங்களுக்குன்ற ஒரு வேலையை ஒதுக்கி வச்சிருவாங்க. இவங்க வந்தால் இதை கொடுக்கணும் ஒதுக்கி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போனபடி தான் இந்த 3.5 மாதத்துக்குள்ள இவ்வளோத்தையும் செய்து முடிக்கக்கூடியமே இருந்தது. வேலையில எவ்வளவோ சவால் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து உடம்பு எல்லாம் நாடகம் ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 பேர் ஊசி ஓடி எங்களுக்கு சரி வாழ்த்து எல்லாருக்கும் அடுத்த சைடு வித்தியாசமா செய்யணும் போனஸ் சொல்லிட்டு போட்டான் பலகாரம் நடந்தால மிச்சம் பவுனே பலகாரத்தையும் தெரியல என்ன செய்யறது நீங்க எடுக்கும் போது கல்யாணம் நடந்தா அப்புறம் நான் கல்யாணம் பலகாரம் தரலாம் நடக்கும் பலகாரம் தெரியல தானே அப்பக்க சுடவும் இல்லையாப்பா சுடுறா தந்துருப்பா பவுண்டருக்கு பவுன தாங்க பவுன் நாங்கள் தரலாம் கொண்டு போங்க இன்னும் அவங்களை ஜூடி பேருந்து வார விவோ 1 வருஷத்துக்கு தந்தீங்கன்னா காணும் வாழ்த்துக்கள் அண்ணா ஓகே நான் பிரியாம இப்படி நண்பர்களா இருந்து எதிர்காலத்தில் நிறைய சாதிக்கணும்னு வாழ்த்து தெரியாதுங்க நட்பு தான் விட மாட்டோம் வாழ்த்துக்கள் இது மட்டுமில்லை இன்னும் பல இதுல சந்திப்பீங்க எங்களோட. இங்கே இருக்கு தங்கம் முதலாவது தங்கம் 2வது தங்கம் என்ன படம் இதுல ஒரு ஆளுந்த முகமும் அடுத்த பக்கம் ஒரு குதிரை வீரனும். இதுதான் 1 பவுன் தங்கமா? இது 1 பவுன் தங்கம். பண்ணி பார்க்கலாம் நாங்கள். ஓ தாராளமா சிக்கன் இதுதான் முதலாம் இடத்தை பெற்ற 1 பவுன் தங்க நாணயம் தங்கம். இது வந்து 2ஆம் இடத்துக்கு கிடைத்த பக்கம். அதுவும் அதே சின்னம்தான். ஒரு தலை அடுத்த பக்கம் ஒரு குதிரை வீரன். அதை விட கையில கணக்கட்டாங்க வருது தங்கம் எங்களுக்கு பெருசு இல்லைன்னா தங்கத்துக்காக நாங்கள் பட்டம் கட்டல. நாங்கள் கட்டுறது மக்களுக்காகவும் எங்களை ஊருண்ட பெருமைக்காகவும் தான். தங்கத்தளங்களை வாங்கிடாது எங்களை உதவி தள்ளி போட்டு நாங்கள் இங்கே வந்து பட்டம் கட்டோம். என்னுடைய மந்த்லி சேலரி 5 லட்சம் கப்பலில். ஆனால் நான் இந்த 2 லட்சம் ரூபா தங்கத்துக்கு 3 மாதமாக பட்டம் கட்டுறேன். தங்கத்தில் இல்லை விஷயம் அவ்வளோதான் சொல்லலாம். ஊர் பெருமை உலகம் சொல்லணும். ஊர் பெருமையும் உங்களை பெருமையும் உலகம் சொல்லணும். தமிழனால எதுவும் முடியும். சிறப்பு. சர்வதேச தரம் வாய்ந்த அந்த சான்றிதழ்கள் கூட இவர்களுக்கு அந்த இடத்துல வழங்கப்பட்டது. அதுதான் இப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள். காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.